கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து பாருங்கள். இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் வேதம் வாசியுங்கள், ஜெபியுங்கள், குடும்ப ஜெபம் செய்யுங்கள். கர்த்தருடைய நன்மைகள் கிருபைகள் உங்களை தொடருவதாக. இந்த 2024 வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மை மாத்திரமல்ல, நம்மையும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் நன்மைகள் இந்த வருடத்திலே கடந்து வரும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட வாக்கு பண்ணுகிறார். எப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்திலே வரும், நம்முடைய சந்ததியின் மேல் வரும் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது பார்க்கும் பொழுது தாகமுள்ளவன் மேல் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவாராம். நமக்குள் ஒரு தாகம் வேண்டும், ஒரு வாஞ்சை நமக்குள் வேண்டும். தண்ணீர் தாகம் எடுத்தால் மாத்திரமே நம்மால் தண்ணீரை குடிக்க முடியும். அந்த தாகம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்திலே பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய தாகம் எதன் மேல் இருக்க வேண்டுமாம்? களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நமக்கு தாகம் இருக்க வேண்டுமாம். நம்முடைய சந்ததிகளுக்கும் களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேதவசனத்தின் மீது ஒரு தாகமும் வாஞ்சையும் இருக்க வேண்டுமாம். சங்கீதக்காரனாகிய தாவீது 42 சங்கீதம் 1 வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு மானானது வாஞ்சியோடு கூட தண்ணீர் தாகத்தினால் எந்த அளவுக்கு அது தண்ணீரை குடிப்பதற்கு வாஞ்சையாய் ஏக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் அவன் ஆந்தரத்திலே, அதே போல தாவீது சொல்லுகிறார், தேவன் மீது எனக்கு வாஞ்சை இருக்கிறது, தாகம் இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கும் வாஞ்சை இருக்கிறதா? தேவன் மீது தாகம் இருக்கிறதா? களங்கமில்லாத வேத வசனத்தின் மீது உங்களுக்கு தாகம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறார், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். வறண்டு போய் வெடித்து போய் தரையானது இருக்கும் பொழுது, அந்த தரையின் மீது ஆறுகள் வரும் பொழுது, அந்த தரையானது அது குளிர்ச்சியாக, அது ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வறண்ட நிலம் எப்படி தண்ணீருக்காக ஏக்கத்தோடு காத்திருக்குமோ, எப்பொழுது மழை பெய்யும் என்று சொல்லி அந்த வறண்ட நிலமானது காத்திருக்குமோ, அதே போல நீங்களும் எனக்கு காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்கள் மீது என்னுடைய ஆறுகளை, நன்மைகளை நான் உங்கள் மீது ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5 அதிகாரம் 17 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ராஜாவுக்கும் யூதா ராஜாவுக்கும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக, நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கத்தக்கதாக இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரம்பும், ஆனால் காற்றையும் நீங்கள் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். எந்த ஒரு சரியான ஒரு சூழ்நிலையும் இல்லாத நேரத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் நான் தண்ணீரால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால், அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
நாம் தாகத்தோடு கூட ஆண்டவர் மீது தாகத்தோடு, வேத வசனத்து மீது தாகத்தோடு, நாம் வறண்ட நிலத்தை போல ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சந்ததியின் மீது, நம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவார். நான் உங்கள் பிள்ளைகள் மீது என் பரிசுத்த ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட மட்டும் அது அப்படியே இருக்கும், வனாந்திரமானது வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒரு வறண்ட நிலத்தை போல், அவருடைய வாழ்க்கை வறண்ட நிலத்தை போல், ஒரு செழிப்பு இல்லாமல், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சந்ததி மேல் ஊற்றப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். வயல்வெளியை போல் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் அவர்கள் மாற்றப்படுவார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாகவும் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார்? நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு சாட்சிகளாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு, ஏனதானோ என்று வாழ்வதற்காக அல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சந்ததிகளுக்கு தேவை. அதைத்தான் ஆண்டவர் இங்கே வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் பலன் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சந்ததி மேல் வரும் பொழுது நம்முடைய சந்ததிகளை அவர் பலப்படுத்துகிறார். எதற்காக? சாட்சிகளாய் இந்த பூமியில வாழ்வதற்கு. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார், 2வது ஆசீர்வாதமாக சொல்லுகிறார், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவாராம். பாருங்கள், நீங்கள் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லலாம், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், நன்றாக சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள், நல்ல ஒரு வீடு இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது, நான் நன்றாக பணக்காரனாக இருக்கிறேன், பின்பு என்ன ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 26 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றின் அருகே ஏசாவுக்கு பயந்து அவன் தனித்து காத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜபிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி ஆண்டவரோடு இரவு முழுதும் யாக்கோபு போராடுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், யாக்கோபுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை போல யாருக்கும் அந்த நாட்களில் இல்லை. அவ்வளவு ஆசீர்வாதம். 2 மனைவிகள், அவனுக்கு 2 வேலைக்காரிகளும் மனைவிகளாக கொடுக்கப்பட்டிருந்தார்கள். 13 பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். ஆடு மாடுகள், நிறைய செல்வ செழிப்பான ஒரு சீமானை போல வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு பிரபுவை போல ஆசீர்வாதமாக இருந்தவன். ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். பாருங்கள், பணம் இருந்தது, பொருட்கள் இருந்தது, மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவனுக்கு இருந்தது. பின்பு அவனுக்கு ஏன் ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு தேவைப்பட்டது? அதற்கு பின்பு வாசித்தால் தெரியும், தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து, பாருங்கள், உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழுகிறதை பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, ஒருவேளை நீங்களும் கூட எல்லா நன்மைகளும் இருக்கலாம், ஆனா உள்ளத்துல மாத்திர சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சமாதானத்தை போல வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை போல ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. பணம் இருக்கலாம், வேலை வாய்ப்பு இருக்கு, எது இருந்தாலும், படிப்பு இருந்தாலும் சமாதானத்தை தரக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் தான் யோவானிலே சொல்லியிருக்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் மூலமாக நமக்கு சமாதானம் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த காணொலியை கண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற வாக்குத்தத்தம், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் சாட்சிகளாய் இந்த பூமியிலே வாழ்வார்கள். அது மாத்திரமல்ல, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்?
உலகம் தரக்கூடாது மெய்யான சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தாகத்தோடு இருக்க வேண்டும். தேவன் மீது தாகமாக இருக்க வேண்டும். தேவ வசனத்தின் மீது தாகமாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதித்து மெய்யான சமாதானத்தை தந்து இந்த 2024 வருடம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.